தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தொடக்க கால திரு அவை பெரும் இன்னலுக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. சவுல் என்பவன் வெகுண்டெழுந்து எல்லா மக்களையும் துன்புறுத்தவும் சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்யவும் அவன் எல்லா விதமான முயற்சிகளை அவன் மேற்கொள்ளுகிறான். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தான். இவ்வாறு சவுல் திருச்சபையை அழித்து வந்தான். திருச்சபைக்கு எதிராக சவுல் இருக்கிறான். இந்த திருச்சபையை அழிக்க வேண்டும், ஒழித்து விட வேண்டும். இனிமேல் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எவரும் சொல்லக்கூடாது. இயேசு எனக்காக மரித்தார் என்று எவரும் அறிக்கையிடக்கூடாது. எனவே அந்த முயற்சியை செய்கிற ஒவ்வொருவரையும் தொலைத்து கட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டி சவுல் வீடு வீடாக சென்று ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் எல்லாரையும் அவன் சிறையில் அடைக்க செய்து கொடுமையாக துன்புறுத்தி வருகிறான். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு துன்பம், சித்திரவதைகள் இதெல்லாமே நடக்குது தானங்க? ஆமாம், இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்த சீடர்களுடைய மனநிலையை பாருங்களேன், மக்களுடைய மனநிலையை பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளரினுடைய மனநிலையை மட்டும் பாருங்களேன். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தார்கள். தங்களுடைய உயிருக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் எப்படி அந்த நற்செய்தி அறிவிக்க முடியும்? தங்களுடைய உயிரை காத்து கொண்டாலே போதும், ஐயோ எப்பா தப்பிச்சா போதும் அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்கெல்லாம் இவங்க ஓடனாங்களோ அங்கெல்லாம் உயிருக்கு பயந்து நடுங்கிக் கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவருடைய நற்செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவித்து வந்தார்கள். பிரியமானவர்களை, இதுதான் சாட்சிய வாழ்வு. இதுதான் சாட்சிய வாழ்வு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு துன்பங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, வேதனை உண்டு, பசி பட்டினி உண்டு. பவுலடிகளார் சொல்றார் இல்லையா, ஆண்டவருடைய அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இன்னலா, இடரா, துன்பமா, சாவா, பட்டினியா, எதுதான் என்னை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அது. பவுலடிகளார் அந்த வார்த்தைகளை தன்னுடைய உளப்பூர்வமாக உணர்ந்து சொல்லுகிறார். அந்த பவுலடியார் தான் சவுலாக இருந்த காலத்தில் இறை மக்களை எப்படி அவர் துன்புறுத்தினார், அவர்களை கொடுமைப்படுத்தினார் என்பதை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்கிறோம். சிதறுண்டிய மக்கள், சிதறி போன அந்த மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று மெசியாவை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் ஒரு மனதாய் திரண்டு வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்து வந்தார்கள். இதனால என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க. முடக்குவாதமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள் பலர் குணம் பெற்றனர். அவர்களிடமிருந்த தீய ஆவி விரட்டி அடிக்கப்பட்டது. அவர்கள் குணமடைந்தார்கள், சுகம் பெற்றார்கள், அவர்களிடத்தில் மகிழ்ச்சி உண்டானது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. வியட்நாம் நாட்டில் கிறிஸ்துவை பற்றி போதித்த போது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தினுடைய நிலைமை தான் இருந்துச்சு. யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை போதித்தார்களோ, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்களோ, அவர்களையெல்லாம் துரத்தி போய் கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், சிறையில் அடைத்தார்கள், கொடுமையாக சித்திரவதை செய்தார்கள். இதெல்லாமே நடந்துச்சு. பல பேரை அவங்க ரத்தம் சிந்தி கொள்ளுகிற அளவிற்கு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஆனால் அந்த தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டும் கூட, அப்பேற்பட்ட சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு கூட கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் ஒருபோதும் அவர்கள் தயக்கம் காட்டல. அந்த கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பயந்து கொண்டு, நடுங்கிக் கொண்டு, ஒளிந்து கொண்டு அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக பகிரங்கமாக தொடர்ந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள். அதனால தான் என்னவோ இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிற வார்த்தை வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஓடி வராங்களோ, யாரெல்லாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு ஓடி வருகிறார்களோ, அவரிடத்திலே வந்து கெஞ்சி மன்றாடுகிறார்களோ, என் மன்றாட்டுக்கு, என் விண்ணப்பத்திற்கு, என் ஜெபத்திற்கு இயேசுவே செவிகொடும், உம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும், என் மீது கருணை கொள்ளும், என் மீது இரக்கம் காட்டும் என்று சொல்லி எவரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து தஞ்சம் அடைகிறார்களோ, என்னிடம் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கு, மன்றாட்டுக்கு, ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மளை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. அந்த திருவுளத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுவோம். நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் மரித்திருக்கலாம். நம்முடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிகளோ யாரோ இறந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்ற உயிர்ப்பு. அவர் ஒரு வெற்றியின் வீரர். அந்த உயிர்ப்பின் வீரர், அந்த வெற்றியின் வீரர் நிச்சயம் நம் குடும்பத்தில் மரித்தவர்களையும் உயிர்த்தெழச் செய்வார். நாமும் ஒரு நாள் மரணிப்போம், இயேசுவை போல உயிர்த்தெழுவோம். அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.